பராசக்தி அது ஒரு வேற மாதிரி போராட்டம் இருக்கு. அது பராசக்தி டிஎம்கே. இந்த படம் ஏடிஎம்கே வந்து பேஸ் பண்ணி மாதிரி நான் ஏடிஎம்கேன்னு சொல்லல. ஃபியூச்சர்ல மறுபடியும் கொஞ்ச நாள் டிவிகே பத்தி வரப்போகுது. இன்னும் பிஜேபி பத்தி படம் வரல. அது வந்து நம்ம எச் ராஜா வந்து ஒரு ஆஸ்கர் படம் ஒன்று நடிச்சாரு, வேற லெவல் படம். ஸோ எல்லா கட்சியும் வந்து ஒரு படமா இறக்கிட்டாங்க. ஸோ மக்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த கட்சி பிடிக்குது, எந்த படம் பிடிக்குதுன்னு. பராசக்தி வேற மாதிரி பராசக்தி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பர். அப்படி பார்க்கும்போது பராசக்தியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது சூப்பரா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஓவர் டூ பண்ணதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் தோணுது. பெஸ்ட்னு கிடையாது, ரெண்டுமே ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான். படம் பார்க்காம நிறைய பேர் வந்து பயங்கரமா வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்தியும் வந்து ரேஸ்க்கு வந்திருந்தானே, இப்போ கார்த்தி படத்தையும் அடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதெல்லாம் ஓடக்கூடாது, பாய் காட்டு வா வாத்தியார்னு போட்டிருப்பாங்க. என்டர்டைன்மெண்டா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பராசக்தியெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அது பொங்கலுக்கான படம், இது தவிர்க்க வேண்டிய படம். பராசக்தியில எனக்கு பிடிக்கல அப்படின்னா லவ் போர்ஷன்ஸ், எஸ்கே குஸ்டியில் கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகல, ரொம்ப லேக்காக இருந்துச்சு. பட் அரசியல் வசனங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியல் இன்னைய ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரியை வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக எடுத்த முயற்சி. அதுக்காக சுதாவை பாராட்டலாம். இதுல கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நலனோட கமர்ஷியல் ரைட்டிங் பிடிக்கல. பராசக்தி தான். அதாங்க, பராசக்தியோட நீங்க அதை கம்பேர் பண்ணவே கூடாது. பராசக்தி வந்து சுமாரான கதை தான், சுமாரான படம் தான். ஆனா அதுல வந்து மொழிப்போர் தியாகிகளை பத்தி சொல்லுது. அதனால அந்த படத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வாவாதியார் கதையா திரைக்கதையா சுமாரான கதை, சுமாரான படம் தான். ஆனா எம்ஜிஆரை பத்தி பேசுது, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டுமே பெஸ்ட் படம், ரெண்டுமே முக்கியமான படம். படமா பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தாங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை இந்த 2-3 நாள் கழிச்சு ரிவ்யூ வரும்போது ரொம்ப சுமாராக தான் வரும். பராசக்தியை படமாவோ திரைக்கதையாவோ வசனமாவோ ஆப்போனண்ட் அரசியலாக நின்று பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். அதுக்கு வந்து குறை சொல்ல தான் முடியும். அதை வந்து கலாய்க்கெல்லாம் கிண்டல் பண்ணலாம். மொழிப்போர் தியாகிகளை பற்றி அந்த படம் சொல்லுது, அதனால அது நல்ல படம். இது எம்ஜிஆரை பற்றி சொல்லுது, அதனால இது நல்ல படம். நீங்க போய் பாருங்க, தெரியும். எம்ஜிஆர் படம் 2 படம் பார்த்துட்டு வாங்க, நல்ல ஆக்ஷன் படம். ஒரு எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துட்டு, குடியிருந்த கோயில் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதுல ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு குடியிருந்த கோயில் முக்கியமான படம். 2 படம் மட்டும் பார்த்துட்டு இந்த படம் பாருங்க. எம்ஜிஆரை பிடிக்கும். கார்த்தி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா சத்தியமா சொல்ல பராசக்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது இல்லையா பராசக்தி. அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதே நிறைய பேர் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல. 130 ரூபா தண்டா கர்மம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு வெளியில் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு அழகாக சுற்றின்னு கிடந்திருப்பேன், வேஸ்ட்டாக போச்சு. பராசக்தியில் ஹிந்தி திருப்பி அதுக்காக எல்லாரும் போராட்டிக்கும். அந்த ஜெயம் ரவி மட்டும் ஒருத்தன் வந்து எதிர்த்து போகிறான், வில்லனா இருந்தான். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் நல்ல கதை தலைவா. அதெல்லாம் வந்து நல்லா அந்த காலகட்டத்தில் போராக்கலை இருந்தாலும் அதை பார்க்கும்போது உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கல, படமே பிடிக்கல எனக்கு. நான் இதுக்கு என்ன சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறேன் தலைவா. பிஜிஎம் நல்லா இருந்த தலைவா. பிஜிஎம்காக நான் கொடுத்த காசு ஒருத்தம் இல்லை. ராஜ்கிரண் சொல்கிறேன், மாடி தலைவர் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பராசக்தி வந்து ஒரு விதமான இன்னொரு அரசியலுக்கான ஒரு ப்ரொமோட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆனால் இது வந்து உண்மையான ஒரு லிங்கை கொடுக்குறாங்க. சரி, இந்த அரசியல் கொஞ்சம் மாறின நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கு. எனக்கு இது பெஸ்ட் மாதிரி இருக்குது. பராசக்தி கூட கம்பேர் பண்ணவா? பராசக்தி கூட கம்பேர் பண்ணா பராசக்தியே மேல்வாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக அதுவே வந்து தோல்வி படம் தான், ஓகேங்களா? தோல்வி படம் தான். ஆனால் இது கூட வந்து காசை வேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு அதுக்கு பராசக்தி பார்த்து போயிடலாம். ஏன்னா இந்திய தமிழர்கள் மேலே இந்தியை தெரிக்காதீங்கன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் வந்து அதுவே மேலு. இது எதுக்காக தெரியல, வந்து பார்க்கணுன்னா எம்ஜிஆரோடக்காக வந்து பார்க்கலாம் சார். மற்றபடி வேஸ்ட் படம். பராசக்தியில் பிடிச்சதாங்க, பராசக்தியில் பிடிச்சதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. சிவன் கார்த்திகேயன் ஆக்டிங்கு, ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து என்ன சொல்ல, ஓவராக சொல்லிட்டுப்பா, இது அவர் தமிழர்கள் மேலே இந்தி வந்து தெளிச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஓகேங்களா? அது ஆக்சுவலாக காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதா காட்டியிருக்காங்க, இல்லை இது பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் கொஞ்சம் தப்பாகவும் காட்டியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இந்திரா காந்தி சென்னைக்கு வந்து வரவே இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக காட்டியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லாம் எல்லாம் ஹிந்திக்காரங்க, செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் ஹிந்திக்காரங்க, அவங்களாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. எங்கே வந்து இது பேசுகிறாங்க, தமிழ் எங்கே பேசுகிறாங்க. அந்த மாதிரி போகிறோம். அந்த படத்தை நம்ம போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்குள்ளவே வந்து அது சுத்தமாக இல்லைன்னு போகுது. நம்மளை சுத்தம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? நம்ம மேலாச்சே. நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்க முயற்சி பண்ணுறோம், தெலுங்கு கற்றுக்க முயற்சி பண்ணுறோம், எல்லாம் முயற்சி பண்ணுறோம். இவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க? இவங்க கிட்ட சேலரி வாங்குறாலையும் முயற்சி பண்ணலையே, திருத்த முடியலையே. அப்போ அந்த படத்தை பார்க்கறது வேஸ்ட் சார். அதனால தான் அந்த படம் ஜனநாயகம் கூட வந்து இருந்தது வச்சுங்க, அந்த படம் இன்னும் மண்ண கவி இருக்கும் பராசக்தி. அது எந்த மாற்றம் இல்லை. அதனால தான் இன்னமும் தனியாக ரிலீஸ் ஆகி தனியாகவே அவுட் ஆகிடுச்சு. வில்லேஜெல்லாம் வந்து படம் போனியே இல்லை. விழுப்புரம் சைடு பண்டுட்டி இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பராசக்தி வச்சுங்க, காலை தான் இந்த படம்.
பாவதேரா ஒன்றுமே பிடிக்கல படத்தில். கார்த்திகோட ஆக்டிங் பார்க்கலாம், ஏதோ ஒரு ஸ்டைல் பண்ணிக்காரு. எம்ஜிஆரோட சாங்காக பார்க்கலாம், அவ்வளோதான். பராசக்தி பராசக்தி ஒரு தரமான படங்க. அது என்னைக்கா இருந்தாலுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஹிந்தி திணிப்புக்கு எதிராக என்ன விஷயம் நடந்துச்சு, ஏன்னா நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். அதை வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மூலியமாக அன்றைக்கி நடந்த ஆக்சுவல் விஷயங்களையும் கலந்து சொல்லும் போது நம்மளுக்கு அந்த படம் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. எனக்கெல்லாம் அன்றைக்கி ஹிஸ்ட்ரி எல்லாம் நடந்துச்சுங்கிறது இந்த பராசக்தி படம் பார்க்கும்போது தான், ஓ இவ்வளோ விஷயம் நடந்துச்சு அன்றைக்கி, ஹிந்தி திணிப்பு எதுக்கு இன்னும் நம்ம எதிர்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய விஷயம் உள்ள வருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி சப்போஸ் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் எத்தனை லாங்குவேஜ் தான் இது பண்ண முடியும். ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், 2 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இன்னும் பெட்ரு. பட் 3, 4, 5ன்னு போகும்போது அவனால் எல்லா லாங்குவேஜும் அந்தளவுக்கு தெளிவாக பேச முடியாது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் வந்து நம்ம உணர்ச்சிக்காக லாங்குவேஜ், நம்ம தாய்மொழி. ஸோ அந்த லாங்குவேஜ் நம்ம 100% நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் நம்ம ஒரு லாங்குவேஜ். இன்னொரு லாங்குவேஜ் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டு வைடு நம்மளால் வந்து போய் வேறு லெவலில் வந்து கொடிக்கட்டி பறக்க முடியுது. நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்நெட்டில் போய் ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவ்வளோ நேச்சுரலாக நம்ம தமிழ்நாட்டில் வரனால தான் நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு க்ரோ ஆகி இப்போது இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டாப் 2வது இடத்துல சம்திங் இருக்குது. டாப் ஸ்டேட்ஸில் வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. சப்போஸ் ஹிந்தி வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளும் இங்கே உட்காந்து ஹிந்தி வரும்போது இங்கிலீஷ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே நீங்கள் நம்ம அங்கங்கே போயிட்டு வரோன்னா நம்மளுக்கு ஹிந்தி கொஞ்சம் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்ல. பட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷுங்கிறது அதோட முக்கியமான ஒரு லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக ஹிந்தியை நீங்கள் வந்து திணிக்கிறது வந்து தவறுங்கிறது அந்த படம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கு. இந்த படம் வந்து அது கூட கம்பேராக பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு அந்த ஒரு தர பக்கத்துலேயே வரல, ஒரு என்டர்டெய்னர் ஆட்டம் கிடையாது. பராசக்தியில் இவ்வளோ விஷயம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அந்த படமாக போர் அடிக்காமல் பார்த்துலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க, ஒரு எமோஷனலாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் கமர்ஷியலாக ட்ரை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாது. ஸோ பராசக்தி தான் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வரைக்கும் பெட்ரு. நாளைக்கு ஜீவா படம் வருது, பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பராசக்தி வந்து டோட்டல் வேறு ஜானருங்க, இந்த படம் வேறு ஜானருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ண தேவையில்ல எனக்கு. இது டோட்டலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு கற்பனை கதை. பராசக்தி வந்து ஒரு அதாவது வரலாறு, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இது பண்ணியிருக்காங்க. அது அக்யூரேட்டாக பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் அது வந்து ஒரு மாணவர்களின் தியாகத்துக்காக கொடுக்கப்பட்ட படம். இது வந்து வேறு படம், ஒரு என்டர்டைன்மெண்டான படம். எனக்கு ஓப்பனாக சொன்னால் இப்போ வந்த படங்களில் எந்த படமே எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. செலிப்ரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நான் ஆணையிட்டால் சாங் வரும், அப்போல்லாம் உண்மையில ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஸ்க்ரீனில் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணி எந்த மாதிரி இந்த பாட்டை கத்தி கதறி அப்படி ஒரு ஃபீலில் பார்க்க வேண்டிய இந்த பாட்டு யார் வாயில் கேட்கணும் எதிர்பார்த்தனோ அது டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட். அதனாலே என்னன்னு தெரியல, இந்த வட்டம் வர எல்லா படங்களுமே எங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. தெரியும் கட் பண்ணிட்டீங்க, தயவு செய்து இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஜய் படத்தை வந்து நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கத்தி மெர்சல் இந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒரு படங்களை ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிப்போம். பொங்கல் செலிப்ரேஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பராசக்தி இஸ் ஓகே. இது ஜப்பானோட கம்பேர் பண்ணலாம், பரவாயில்ல மாதிரி. அதோட அது வேற ஆள் இல்லை, இவர் படத்துக்கு தான் கம்பேர் பண்ண முடியும், அதனால சொல்லுவேன்.